மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, அதுவும் ஒரு அழகான புதன்கிழமைங்க. இன்றைக்கி 2025ஆம் ஆண்டினுடைய பிறப்பு. இந்த வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த வருடம் மொத்தம் 3 பெயர்ச்சிகள் இருக்குது. இப்போ நமக்கு முதலாக மார்ச் மாதம் வரப்போகுது சனி பெயர்ச்சி. அப்புறம் மே மாதம் 15, 18 ஆகிய தேதிகளில் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி வருது. மேஷராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குது, இவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வருடம், இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 7.5 சனி ஆரம்பம். திருக்கணித முறைப்படி 7.5 சனி ஆரம்பம். இது பயத்தை தருமா அப்படின்னா, இதை நீங்கள் உங்கள் வயதுக்கு ஏற்றாற் போல் பிரிச்சுக்கணும். ஸோ பால்யம், நடுத்தர வயது 30லேருந்து 60, 60க்கு மேல்பட்டு. இப்போ 60க்கு மேல்பட்டு வரவங்களுக்கு இந்த 7.5 சனி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 30லேருந்து 60 வயசுக்குள்ளே வரவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும், வீடு வாங்கிறதாக இருக்கட்டும், ஸோ வளர்ச்சி. பால்யம், குழந்தை பருவத்தில் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த மேஷராசி நேயர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா? 2025இல் தாராளமாக வாங்கலாம். ராகு கேத்து பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிகவும் அவசியம். ஸோ எப்படி இருக்கும் இந்த 2025 ஆண்டு மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்தவித பயமும் இல்லாமல் மிகவும் ஒரு உற்சாகமான ஆண்டாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகளின் நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. என்ன பரிகாரம் செய்யலாம் மேஷராசி நேயர்கள்? இந்த வருடம் நீங்கள் பார்த்திங்கன்னா, உங்களுடைய 7.5 சனி அப்படிங்கும்பொழுதும் குரு உங்களுக்கு 3ஆம் இடம், ராகு கேது லாபத்தில் வரார் ராகு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்று பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயர் ஆலயங்கள் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆஞ்சநேயர் ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நிறைய சர்ப்ரைசஸ் காத்திருக்கு. நிறைய ஆச்சரியங்கள், நிறைய சந்தோஷங்கள். எப்போ எனக்கு திடீர்னு ஒரு திருமண நிச்சயம் ஆகிடுச்சு, நான் வீடு வாங்குவேன்னு நினைக்கவே இல்லை, கார் வாங்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னு. ஸோ லாபத்தில் வர சனி பகவான் உங்களுக்கு அப்படியே டக்குன்னு எல்லா விஷயங்கள்லேயும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அப்படியே டக்குன்னு ஒரு நல்லது நடக்கும். இப்படியாக பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் பல வகையான ஒரு முன்னேற்றங்களும் இந்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ காதல் வாழ்க்கை, நான் லவ் பண்ணுறவனையே கல்யாணம் பண்ணிக்குவேனா இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த சனி பகவான் லாபத்தில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்திற்கு போகிறாரு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு காதல் திருமணத்தில் போய் முடியறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதில் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வரலாம். வேலை, பொருளாதாரம், வண்டி வாகன வாய்ப்புகள், வீடு, இது சூப்பராக இருக்கும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? பெண் தெய்வ ஆலயங்கள் வழிபாடு. என்னென்ன அம்மன் கோயில் இருக்கோ, நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது ஒரு பெரிய அம்மன் கோயில் இருக்குது, சமயபுரம் மாதிரி இல்லை பெரிய பாளையம் மாதிரி ஒரு பெரிய சக்தி பீடம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்தி பீடம் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். எனக்கு ஒரு 10 வருஷ கனவுப்பா, எனக்கு இது மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்கள் கனவுகள் நிறைவேறும். ஸோ வீடு வாங்கிறதா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் என்னுடைய துறையே மாறிடுச்சு, நான் படித்தது ஒன்று, வேலை பண்ணுறது ஒன்று. அண்ட் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்னா, நிறைய புகழ் சேரும். நீங்கள் என்ன துறை வேலை பண்ணுறீங்களோ, சினிமா துறையில் இருக்கிறவங்க கலைஞர்கள், இயல் இசை நாடக கலைஞர்கள், ஃபோட்டோகிராஃபி, சினிமா துறையில் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்க, ஆடல் பாடலில் இருக்கிறவங்களுக்கு நிறையா அங்கீகாரம், உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய விருதுகள் வாங்குவீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. 2024 என்ன மாதிரியான ஏமாற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்களோ, இந்த 2025 எல்லாமே வெற்றியை பார்க்க போகிறீங்க. என்ன ஆலய வழிபாடு நீங்கள் செய்யலாம் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மகாவிஷ்ணு ஆலயம். ஏன்னா புதன்கிழமையில் தான் வருடம் பிறக்குது. ஸோ இந்த புதன்கிழமை பிறக்கக்கூடிய இந்த வருடம் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாக்கியத்தில் குபேர யோகம் இருக்கக்கூடிய ராசி நீங்கள் தான். அடுத்ததாக கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு அஷ்டம சனி விடுதுப்பா அப்படின்னு நம்ம நினச்சாலும் ராகு பகவான் 8ஆம் இடத்துல வந்து உட்காந்துடுறாரு. ஸோ மழை விட்டும் தூவானம் விடலை அப்படிங்கிற கதை தான். குடும்பத்தில் சில சிக்கல்கள், குடும்பத்தில் சில போராட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையில்லாத பிரிவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கடகராசி அன்பர்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இந்த வருஷம் கடகராசி நேயர்கள் முடிஞ்ச வரையில் திருமணங்கள் எல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா விரயத்தில் குரு பகவான், உங்களுக்கு வந்து 2ல் கேது, 8ல் ராகு. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு திருமணத்தை நீங்கள் பண்ணும் பொழுது அதில் ஏதாவது கொஞ்சம் நமக்கு ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடகராசி நேயர்கள் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு இருக்கும், வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் நீங்கள் நல்ல கடன் ஏதாவது வாங்கி வீடு வண்டி வாகனங்கள் இது மாதிரி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதுவாக அமையும். இந்த வருடம் இந்த 2025 கடகராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு சிறந்தது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பரவாயில்லப்பா, ஏதோ போன வருஷம் கஷ்டத்தை விட இந்த வருஷம் பரவாயில்ல. இருந்தாலும் சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக வராரு. கொஞ்சம் நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. ராசியிலேயே கேது வேற வராரு. மனக்குழப்பம் நிறையா இருக்கும். அந்த அலர்ஜி சம்மந்தப்பட்டது, அப்புறம் தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியில் கேது, 7ல் ராகு, லாபத்தில் குரு வந்தாலும் அது அந்த சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு போகிறதுனால ஓரளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை சமாளிக்க முடியும். வேலை பண்ணுற இடத்துலையும் நம்ம கொஞ்சம் வாயை வந்து கட்டுப்படுத்துவது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை ஹயக்ரீவ வழிபாடு. ஏன்னா நிறைய மறதி வரும், இல்லைன்னா மனச்சிதறு, மனம் வந்து ரொம்ப அலப்பாயும் அந்த மாதிரி. ஸோ வியாழக்கிழமையில் ஹயக்ரீவர். இப்போ பெரியவங்க நீங்கள் என்ன ஆலயங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ராகுவும் கேத்து மாறிடுவாங்க. ஸோ ராகு வந்து 6, கேத்து வந்து 12, அண்டு சனி பகவான் வந்து இப்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறவர் 7ஆம் இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த கண்டகச்சனி 2.5 வருட காலம் கொஞ்சம் நம்ம எதுலேயுமே கணவன் மனைவி உறவில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் நம்ம கவனமாக இருக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படிங்கிற பொழுதும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் நமக்கு அவ்வப்போது வரும். ஸோ இந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிருத்யுஞ்சய ஜபம் வந்து பண்ணலாம். உங்களுக்கு 6ல் ராகு, பொருளாதாரத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு 7ஆம் இடத்துல கண்டத்தில் வந்து சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். துலாம் ராசி நேயர்கள், ரொம்ப துலாம் ராசி நேயர்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு. குரு 9க்கு போயிடுவார், மே மாதம் போயிடுவார். அப்புறம் மே மாதம் உங்களுக்கு 12ல் இருக்கிற கேது மாறிடுறாரு. மார்ச் மாதம் உங்களுக்கு சனி பகவானும் மாறிடுறாரு. ஸோ இந்த சனி பகவானின் மாற்றம் 6ஆம் இடத்திற்கு தனத்தை கொடுக்கும். புதுசாக கடன் முயற்சிகள் வேண்டாம். வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும். மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதுவும் புதிதாக முடிவெடுக்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் துலாம் ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். விருச்சிக ராசினியர்கள், விருச்சிக ராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வருடம். புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள், புதிய உறவினர்கள் அவங்கள்ட்ட காசு வந்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல கேத்து, வேலை செய்கிற இடத்துல வாலாட்டாமல் இருக்கணும். இந்த 4ல் வரக்கூடிய ராகு வந்து நமக்கு சில குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், உறவினர்களால் குழப்பங்களை கொடுக்கலாம். அதனால் இந்த வருடம் முழுவதுமே 8ஆம் இடத்துல வேறு குரு,
யாருக்கும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை யாரையும் நம்பி நீங்கள் கடன் கொடுக்கறது, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருடத்தில் எச்சரிக்கை தேவை. இந்த வருடம் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆலய வழிபாடு சிறந்தது அப்படின்னு, அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மற்றும் பெருமாள் கோவில் வழிபாடுகள் சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள் குரு பார்வை வருது தனுசு ராசி நேயர்களுக்கு. ஸோ 7ஆம் பார்வையாக வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுப்பார். இந்த குரு பகவான் வந்து தனுசு ராசியில் இருக்கிறவருக்கு பல விதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய வருடம் இந்த 2025. புதிய வியாபார தொடக்கங்கள், புதிய முயற்சிகள், திருமண யோகங்கள், பல வருடங்களாக திருமணத்திற்கு எதிர்பார்த்தோருக்கு இருந்த தடங்கல்கள் இது விலகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி மற்றும் உறவினர்களின் உதவி மிகவும் ஒரு மனதிற்கு திருப்தியாகவே அமையும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் குறிப்பாக மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொது வாழ்க்கையில் அக்கறையும் கவனமும் அதிகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடுகளும் மற்றும் சனிக்கிழமைகளில் சக்கரத்தாழ்வாரை சென்று வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி வந்து விடுதலையாகுது. ஸோ 7.5 சனி விடுபட்ட பின்பு ராகு, கேத்து, குரு உங்களுக்கு அனுகூலமாக அதிகமாக இல்லாட்டாலும் பிரச்சனைகள் என்பது இல்லை. 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேத்து, 6ஆம் இடத்தில் குரு. மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வங்களும் இறை வழிபாடுகளும் அதிகரிக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் நீங்கள் வந்து சுப செலவுகள் காத்திருக்கிறது. திருமணங்கள், வீடு வாங்கக்கூடியது, உயர் பதவிகள், கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். மகர ராசி அன்பர்கள் இந்த வருடம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் குலதெய்வம் மற்றும் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி பைரவரையும் வணங்க கிரக தோஷங்கள் விலகும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்னா, இந்த ராகு உங்கள் ராசிக்கு வராரு, சனி வந்து உங்கள் ஜென்மத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து பாதச்சனி 7.5 சனியினுடைய கடைசி 2.5 ஆண்டு காலம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, ராகு உங்களுடைய ஜென்மத்தில் 7ஆம் இடத்தில் கேத்து, அதுவும் சூரியன் வீட்டில் வரைச்சி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. எப்பொழுதுமே கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பார்த்திங்கன்னா அது அப்படியே டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது சனி வீடு, இது சூரியன் வீடு, ரொம்ப செட்டே ஆகாது. அதனால் இப்போ கேத்து வந்து அவர் சூரியன் வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, உங்களுடைய ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் அப்பாவினுடைய ஆரோக்கியத்திலையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்குது. ஸோ உங்கள் வேலை மாறுறது, புதுசாக வேலை தர்றது, இல்லை வெளிநாட்டுக்கு போய் வேலை பண்ணுறது, வெளிநாட்டிலேருந்து படிக்கிறதுக்காக நீங்கள் போகிறது, அது மாதிரி எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஏமாற்றம் என்பது இருக்காது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சரி, இந்த வருடம் நான் என்ன கோயில் போனால் எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு மனசு நிம்மதியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகரை வந்து வழிபாடு செய்யுங்க. பிள்ளையார்பட்டி போகலாம். எங்கெல்லாம் பிள்ளையார் ஃபேமஸோ, வளஞ்சுழி, திருவளஞ்சுழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கும்பகோணத்துக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கணபதி அக்ரஹாரம், இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பிரதானமாக பிள்ளையார் தான் இருப்பார். ஸோ பிள்ளையாரை வந்து கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் சதுர்த்தியில் விரதம் இருக்கலாம். இல்லைன்னா டெய்லியே வந்து அரச மரத்துக்கு கீழே விநாயகரை போய் பிரதட்சணம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கிரக தோஷங்களில் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதிலிருந்து அதெல்லாமே நம்மளை காப்பாற்றும். மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலம் ஆரம்பித்தாச்சு. இப்போது ஜென்ம சனி வரப்போகுது. அண்டு ராகு வந்து உங்களுடைய ராசியிலிருந்து மாறுறார். ஸோ இந்த ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம எல்லாத்துலேயும் ஆரோக்கியத்தில் ஏதாவது போலீஸு வழக்குகள் விசாரணைகள் இதிலெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து நமக்கு எப்படி நன்மையை தருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா,
நல்ல நல்ல வருடமாகத்தான் இருக்கும். பட் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். ஒரு விளையாட்டுத்தனமாக இல்லாமல், அவன் கேட்டால் நான் கையெழுத்து போட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்லாமல், யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு அட்வைஸ் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறது நல்லது. வீடு வாங்கலாமா, லீகல் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ புதுசாக கடன் வாங்கிறது அப்படிங்கிறது வாங்கினாலும் நமக்கு அதில் சிக்கல்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஸோ மீனராசி நேயர்களுக்கு என்ன இந்த வருடம் எந்த கோவில் போனால் எனக்கு நல்லாயிருக்கும்? மந்த்ராலயம் போங்க, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்குங்க. அதே மாதிரி வியாழக்கிழமையில் குபேரன் ஆலயம் சென்று லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுடைய வளத்தை வந்து அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு நஷ்டம் என்பது இந்த வருடத்தில் வந்து பெருசாக வராது. ராகு 12ல் வராரு, பட் ஸ்டில் நஷ்டம் என்பது வராது. வியாபாரிகளுக்கு நல்லாவே தான் இருக்கும். உழைப்பு அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன ஆலயம் போகலான்னா மந்த்ராலயம் போகலான்னு சொன்னேன். அதே மாதிரி பொதுவாக நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் ஏதாவது ஒரு குருவை சென்று வணங்குவது, ராகவேந்திரர் சுவாமி, சாய்பாபா, மகா பெரியவா, ஸோ யாராவது ராமானுஜர், தேசிக், யாரையாவது ஒருத்தரை போய் நீங்கள் வணங்குங்க. குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 12 ராசிக்கும் இந்த வருடம் 2025க்கு உண்டான பலன்கள், பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.